ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 45 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோவும் மிர் டிராகனும் அந்த டிராகன் வில்லேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆரஞ்சு டிராகன், அங்கே இருக்கிற மற்ற டிராகன் எல்லாருமே இந்த ரெட் டிராகன் வந்து ஒரு துரோகி இனத்தை சேர்ந்தது, இதை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், அப்படி சேர்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிராகன் முத்துன்ற காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்று அந்த காட்டை எங்களுக்கு திரும்ப கொடு, அப்படி கொடுத்த அந்த ரெட் டிராகனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் சொல்லியிருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் மிர் டிராகனும் அந்த காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, சண்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மான்ஸ்டரை சும்மா தலையை வெட்டி வீசிடுவார். அது மிகப்பெரிய அந்த நாய் தலைமாக இருக்கும் பாருங்க, அது தலை துண்டாக போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோ மரண மாஸ்க் காமிச்சு சும்மா சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்டிங்காக நிற்பார் பாருங்க, சும்மா வெறித்தனமாக இருக்கும். அப்போ பட்டாருன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து பறந்து வந்து கடிக்க வரும். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்னோட இந்த மானா பவர் வச்சு இந்த மான்ஸ்டர்ஸை அசால்ட்டாக சமாளிக்க முடியும், இந்த மொத்த காட்டையுமே நான் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். பின்னாடி வந்து அதை அட்டாக் பண்ண வரும்போது அப்போ நம்ம ஹீரோ ப்ரெடேட்டர் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை அப்படியே அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரே வீசு அதோட தலை துண்டா போயிடும். இப்போ நம்ம ஹீரோ என்னோட இந்த மானா பவர் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது, இதை ஈஸியாக அட்டாக் பண்ணி தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு கெத்தாக இருப்பார். பின்னாடி நம்ம மிர் டிராகன் அப்படி குயிட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் தடம் தனியாக முண்டம் தனியாக வெட்டி வீசிருப்பாப்புல. அங்கே பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே செத்து கிடக்கும். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற அந்த கார்னி ஆரஞ்சு டிராகன் கிட்ட, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானா, நீங்கள் அங்கே காட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கீங்களே, ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை இருக்குமா, நீங்கள் அவங்கள மன்னிக்க மாட்டீங்களா, அவங்க ரெட் டிராகன் தானே, அவங்க இங்கே வரும்போது அவங்க ராஜாவோட ரத்தம் தானே, அது ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த ஆரஞ்சு டிராகன் அப்படி காஃபி குடிச்சிட்டே இருப்பான். முன்னாடி பார்த்தா ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். இவனோட பேர் ரால்ஃப். இவன் மண்டையை பார்த்தா பர்பிள் கலரில் இருக்குது. இவன் பர்பிள் டிராகனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவன் அங்கே கார்னை கிட்ட, இங்கே பாருங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு மிர் டிராகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பான். ஆனால் அதை கேட்ட அந்த கார்னை ஆரஞ்சு டிராகன், தம்பி கவலைப்படாத ரால்ஃபு, இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த டிராகன் முத்தை நம்மளுக்காக எடுத்துகிட்டு வரணும், காட்டை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும், அவ்வளோதான். அதுவும் அந்த ரெட் டிராகன்லாம் துரோகிங்க, அதுவும் அங்கே ஒரு பெரிய ஆமை இருக்குது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு ரால்ஃபு, என்னங்க ஆமை கேம்ன்றீங்க அப்படின்னு கேட்பான். அதை கேட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் காரனே, ஆமாண்டா அங்கே ஒரு டைட்டன் ஆமை இருக்குது, அந்த ஆமை ரொம்பவே மோசமானது, நாங்கள் காட்டுக்குள்ளே போய் அழிக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் டிராகன் நிறைய பேர்த்த கொண்டுருச்சு, நம்ம ஆட்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ரால்ஃபு, அப்படியா அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அப்படின்னா கூட அந்த மனுஷனும் போயிருக்கானே அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த காரனே, இல்லைடா அவனை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது, எது எப்படியோ அந்த டைட்டன் ஆமைக்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா அவ்வளோதான், கதை அதோடு முடிஞ்சுது அப்படின்னு காரனே சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோக்கு இப்போ 3000 பாயிண்ட் அதிகமாக கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோட அந்த ஸ்பீடு எபிலிட்டி எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன அது வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற இந்த சண்டை அந்த சிஸ்டம் மிர் டிராகனோட கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு போல இருக்குது, அதனால தான் மிர் டிராகனுக்கு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு கொடுக்குது, பரவாயில்ல இந்த அளவுக்கு கிடைக்குதுன்னா, டே மிர்ரு இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம், உன்னால தான் எனக்கு இவ்வளோ பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த டிராகன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ, என்னடா நான் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டே இருப்பார். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மிர் டிராகனுக்கு ஏதோ ஒரு சத்தம் வரும். நம்ம ஹீரோவும், டே மிர்ரு என்னாச்சுடா உனக்கு ஏதாச்சும் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கீழே பார்க்கும்போது, ஆமா கீழே ஏதோ இருக்குது, மேலே வர மாதிரி இருக்கு, டே மிர் உடனே பற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மிர் டிராகன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே மேலே பறக்கும் பாருங்க. அதே நேரம் அந்த தரையை உடச்சிட்டு அப்படி பெரிய வாயை வச்சுட்டு அந்த ஆமை வரும் பாருங்க, அப்படி மிர் டிராகனை முழுங்கின மாதிரி வரும். மிர் டிராகன் கொஞ்சம் அப்படி ஸ்பீடாக பறந்து போய் தப்பிச்சு போயிடுவான், ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம ஹீரோ இந்த ஆமையை பார்த்தோன்னே, இந்த ஆமை இந்த அளவுக்கு பெரிய மான்ஸ்டராக இருக்குது, டக்குன்னு பார்த்தா பூமியிலேருந்து வெளியே வருது அப்படின்னா இந்த மொத்த காட்டையுமே இதுதான் கண்ட்ரோல் வச்சுக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே பறந்துக்கிட்டே பார்ப்பான். இந்த ஆமையை பார்க்கறதுக்கு காட்ஜிலாவையும் ஆமையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த டைட்டன் ஆமையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது சும்மா பிரம்மாண்டமாக நின்றுட்டுருக்கோம். நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே, ஓ அந்த ப்ளூ டிராகன் இதை பார்த்து தான் ரொம்ப பயந்துருப்பானோ, அதனால தான் நம்மளை காட்டுக்குள்ளே விடாமல் தடுத்து நிப்பாட்டிகிட்டே இருந்தான். எது எப்படியோ இது இந்த மொத்த காட்டையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது, இதை நான் எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரு கூட சேர்ந்து ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இதை போட்டு தரலாம் அப்படின்னா இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம மிர் டிராகனுக்கு எப்படி இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுது, மண்ணுக்கு அடியிலேருந்து வந்ததை கண்டுபிடிச்சிட்டான், ஒருவேளை இவன் டிராகன் வில்லேஜுக்கு வந்தனால இவனோட அந்த ராஜா பவர் திரும்ப வந்துருச்சா, எது எப்படியோ
இந்த காட்டை நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வந்து அந்த டிராகன் முத்தை நான் எடுத்தாகணும். ஏய் மிர், உடனே வேகமா அதுகிட்ட போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆமை வாயை பொளந்து அதோட மேஜிக் பவர் அப்படியே வெளியே கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது அதுலேருந்து டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வாயை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த ஆமையோட அந்த முதுகில் போய் இறங்கி சும்மா சரசரன்னு அந்த ஓட்டில் இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். ஒன்று விடாமல் அப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, மிர்ரு இப்போ இது உன்னோட நேரம், அடிச்சு நவுத்துடா அப்படி சொல்லும்போது நம்ம மிர் டிராகன் வாயை பொளந்து ஹை பிரீத் அப்படின்ட்டு அந்த பவரை விடும் பாருங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த ஆமையோட முதுகில் வந்து அடிக்கும். நம்ம ஹீரோவும் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்வாடை எடுத்து ஜம்ப் பண்ணி முதுகுலேயே ஒரு சொருகிட்டு இப்போ இது என்னோட டேன் பால்மேங், நீ என்னோட ஸ்வாட் தானே, சொல்றது செய், வேவ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேவ் ஸ்வாட் போட்டு அடிப்பான் பாருங்க. எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அங்கே பயங்கரமான ஒரு வெடிக்கும். இடி மின்னல் சேர்ந்த ஒரு வெடி. அங்கே வெடிச்சதுல அந்த இடமே ரொம்ப வெளிச்சமா இருக்கும். என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படியே கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட அந்த அட்டாக்ல அந்த ஆமையோட தலை மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. மித்தது எல்லாமே அப்படி வெடிச்சு சதறிடுச்சு, பீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ இந்த ஆமையை பார்த்துட்டு, ஏய் இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குடா, என்னோட இந்த ஸ்வாடு மட்டும் இல்லை அவ்வளோதான், இந்த கதை முடியவே முடியாது, நம்ம கதை தான் முடிஞ்சிருக்கும். என்னோட இந்த ஸ்வாடு என்னோட மானா பவர் மொத்தத்தையுமே உறிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடு என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஸ்வாடு என்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்வாடை பார்த்தா அது அப்படி பாதியாக உடஞ்சு கிடக்குது. மற்றதெல்லாம் அப்படி சல்லியாக நொறுங்கி போய் கிடக்குது. என்னடா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடு, ஒரு அட்டாக்கு உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு, இந்த ஸ்வாடோட ஒரு முக்கியத்துவமான பவர் என்னன்னா இதால் ஈஸியாக ரீஜெனரேட் பண்ண முடியும், இதை தானே ஹீல் பண்ணி முழு ஸ்வாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உடஞ்ச பீஸ் எல்லாம் அப்படி தானே ரீஜெனரேட் ஆகிடுது, முழு ஸ்வாடாகவே மாறிடுது. அப்போ நம்ம ஹீரோ, என்ன இப்போ ஆட்டம் முடிஞ்சுதா அப்படி சொல்லும்போது நம்ம மிர் டிராகன் அந்த ஆமையோட ஒரு பீஸை எடுத்து வாயில் அப்படி கவிக்கிட்டு உடச்சு நொறுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மிர் டிராகனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ப்ளூ டிராகன் அந்த கோட்டைக்கு மேலே நின்றுட்டு அப்படி சோகமாக இருப்பான். அப்போ இந்த பக்கம் அந்த ஆரஞ்சு டிராகன் இருக்கான் பாருங்க கார்னி, அவன் ப்ளூ டிராகன் கிட்ட வந்துட்டு, டே என்னடா கொஞ்ச நேரம் தான் அவங்க கூட இருந்த, அதுக்குள்ளே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு ப்ளூ டிராகன் கடுப்பாயி, டே நீ சும்மா பேசிட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தா இங்கேருந்து உடனே கிளம்பி, உன்ட்ட பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆரஞ்சு டிராகன், என்னப்பா நான் அவனோட ஃப்ரெண்டு தானே, என்கிட்டே அப்படி பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன், அந்த ரெட் டிராகன்லாம் நம்ம டைப் இல்லைப்பா, அதெல்லாம் துரோகம் பண்ணுறது, நான் அனுபவிச்சிருக்கேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எங்கே ப்ளூ டிராகன், டேய் நம்ம டிராகனுக்கு எல்லாத்துமே ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா, அதுக்கு ஒரு ராஜா வேணும்டா, அது ரெட் டிராகனால் மட்டும்தான் முடியும். கூடவே அந்த மனுஷனை பாரு, ரெட் டிராகனுக்கு உதவியாக தான் வந்திருக்கான், இது உனக்கு புரியலையா, நம்ம ஏதாச்சும் உட்காந்து பொறுமையாக பேசலாம், அந்த டிராகனோட முத்தை நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் காரனே, ஏய் ரெட் டிராகன்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் தான் ஏற்கனவே ஒரு டீல் போட்டிருக்கேன்ல, அவங்க அந்த டிராகன் முத்தை எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க செத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் டீல் போட்டது தான் அப்படின்னு நான் பாட்டுக்கு போகும்போது அதை கேட்டு இங்கே ப்ளூ டிராகன் கோவமாக கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே பயங்கர ஒரு வெளிச்சம் வரும் தூரத்தில். அதை அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, ஏய் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி அந்த டிராகன் முத்து இருக்கு அந்த இடத்துல தான் வருதா, அந்த காட்டில் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு உடனே அவங்க 2 பேருமே டிராகனா மாதிரி அந்த இடத்துக்கு அப்படியே பறந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த காட்டில் என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ காட்டில் அந்த டிராகன் முத்தை கையில் வச்சு நின்றுருப்பான். அவங்க 2 பேரும் திரும்ப மனசு உருவத்துக்கு வந்து, என்னது இது, நம்பவே முடியல, இவங்க அந்த ராட்சச ஆமையை கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் காரனே வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கையில் அந்த டிராகன் முத்தை வச்சுட்டு, என்னப்பா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டீங்க, என்ன இதானே அவங்களோட அந்த டிராகன் முத்து அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டுவான் பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ப்ளூ டிராகன் கோட்டை மேலே நின்று யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம மக்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, ரெட் டிராகன் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் டிராகனோட முத்து இல்லை, டிராகனோட முத்து இல்லைன்னா டிராகனுக்கு எல்லாத்துக்குமே பவர் இல்லாமல் போயிடும், அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பான். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னா இப்போ அவன் கையில் அந்த டிராகனோட முத்து இருக்கும். அதை பார்த்து அந்த ப்ளூ டிராகன் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான். நம்மளோட அந்த டிராகன் இனம் அழிய போகிறது இல்லை, இந்த இயற்கையை நம்மளை காப்பாற்ற போகுது, நம்ம திரும்ப வளர்ச்சி அடைய போகிறோம், டிராகன் உலகத்தை காப்பாற்றியாச்சு, அதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டியது கிம் உங்களுக்கு தான் அப்படின்னு ப்ளூ டிராகன் கதறி அழுதுட்டு இருப்பான். அப்படியே இந்த டிராகனோட முத்து வந்ததை தெரிஞ்சோன்னே எல்லா மக்களும் சந்தோஷப்பட போகிறாங்க. ஏன்னா டிராகனோட முத்துல தான் எல்லா டிராகனோட பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது டிராகனை ரொம்ப சக்திப்படுத்தும் அப்படின்னு அந்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆரஞ்சு டிராகன் அவன் காரனே ஏதோ ஒரு வில்லத்தனமாக முழிச்சிட்டு இருப்பான். என்ன நடக்குதுங்க, இவங்க எப்படி இதை பண்ணாங்க, சரி நீங்கள் எப்படி அந்த மிகப்பெரிய அந்த டைட்டன் ஆமையெல்லாம் முடிச்சிங்க, எது எப்படியோ நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் டிராகனை சேர்த்துக்கணும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, டேய் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா,
இப்போ இந்த மிரு டிராகன் எந்த மாதிரியான ஒரு லீடர்னு உங்களுக்கு காட்டுவான் பாடுறா. என்னோட மிரு டிராகன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன், அவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ராஜாவா இருக்க தகுதியானவன் அப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த முத்தை எடுத்து நம்ம மிரு டிராகனோட வாயில வச்சு விட்டுருவான். அது அப்படி நம்ம மிரு டிராகன் வாயில இருக்கும்போது நம்ம மிரு டிராகனோட அந்த உருவமே அப்படி வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். பாருங்கடா உங்களோட உண்மையான ராஜா யாருன்னு பாருங்கடா அப்படி சொல்லும்போது அந்த இடத்துக்கு எல்லா டிராகன் மக்களும் அங்கே வந்து நிற்பாங்க. நம்ம மிரு டிராகன் அப்படி வெறித்தனமாக பறந்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம்.